மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 நாளாக அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா காரணம்? சரி நம்ம முதல்ல அடிக்க வேணாம், ஒரு வீடியோ போட்டு யார் யார் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபைனலாக நம்மளுடைய தரப்போட நியாயத்தை பேசி நம்ம அந்த டாப்பிக்கை முடியலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செந்தில்வேலுக்கு நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஓவர் டைம் பார்த்து அடின்னு அடிக்கிறாங்க. கருணாநிதி மட்டும் இல்லைனா எங்களுக்கு இது கிடச்சிருக்காரு, கருணாநிதி மட்டும் இல்லைனா எங்களுக்கு அது கிடச்சிருக்காரு, கருணாநிதி மட்டும் இல்லைனா இப்படி நடந்திருக்காருன்னு சொல்லி சம்பந்த இல்லாத எல்லா இடத்துலையுமே கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அடினா அடி எனக்கு தெரிஞ்சு நான் இன்ஸ்டால கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டால தான் தலைவா பயங்கரமான அடி செந்தில்வேலுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா செந்தில்வேலு என்ன பேசினாரு, எதனால நம்ம பசங்க போட்டு அடின்னு அடிச்சாங்க, இதில் வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு. அந்த வேற ஒரு டைமென்ஷனை நான் இனிமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடுறேன். இனிமே உருவைய கருணாநிதி இல்லைனா அப்படிங்கிற வார்த்தையை திமுக பயன்படுத்த மாட்டான் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் முன்னாடி சொன்னதாங்க, சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் டிவிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது. என்ன பண்ணுறது என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியல. உட்காந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மக்களுக்கு சாபம் விடுறானுங்க, ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவனுக்கு சாபம் விடுறானுங்க. அதில் செந்தில்வேல் பார்த்தீங்கன்னா பேனா நிறுவனம் கொடுத்த ஸ்கிரிப்டா இல்லை இவராக பேசுகிறதாங்கிறது தெரியல. ஆக்சுவலாக இவர் என்ன பேசுகிறாருன்னா, ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவனுக்கெல்லாம் சோறு யார் ஓட்டா தெரியுமா? கலைஞர் ஓட்டாரு. கலைஞர் இல்லைனா இன்னைக்கு உனக்கு சோறு இருந்திருக்குமா? நீ யாருக்கு ஓட்டு போடுற? டிவிக்கு போய் ஓட்டு போடுற. இது எப்படி சரியானதா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் களத்தில் 1 நம்பர் கேவலமான ஒரு வாதம்னா இந்த வாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி நீ சொல்கிறபடியேப்பா ஐடி செக்டர் வளர்ந்ததுக்கு கலைஞரே காரணம்னு வச்சுக்கலாமே. இன்னைக்கு இவன் ஓட்டு போடுறதுக்கு என்ன பார்ப்பான்? ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்க்கு. இன்னைக்கு பார்க்கும்போது ஸ்டாலின் ஆட்சி தொடர வேணாம், இன்னைக்கு விஜய் அண்ணாக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன தப்பு இருக்குதுல்ல? இதில் ஏன் இவ்வளோ பெரிய ஆதங்கம்? இதில் என்ன ஒரு வருத்தம்? ஏன் கலைஞர் தான் அதை பண்ணியிருந்தாருன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், கலைஞர் அதை பண்ணியிருந்தான்னு கூட வச்சுக்கலாமே. வச்சுருந்தா அது அவருடைய பெருமளம் ஒன்றும் கிடையாது, அது அவரோட கடமை. அதுக்கு தான் அவரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க எங்களுடைய மூதாதையர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா கலைஞர் அதை பண்ணியிருக்காரு. ஸோ கலைஞருக்கு ஓட்டு போடுற வயசுலாம் எனக்கு அப்போ கிடையாது. கலைஞர் இறந்து போன பிறகு தான் எனக்கு ஓட்டு ரெடியே வந்துச்சு. என்ன மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னா, கலைஞர் பண்ணி இது பெருசாக ஆணுச்சுனாலாம் எனக்கு தெரியாது. அம்மா கொடுத்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமுறையை நிறைய அரசியல் பேச வச்சிருக்கு, நிறையா தூரம் நிறையா விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வச்சிருக்கு. இந்த லாக்டவுனில் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, மிக முக்கியமாக அந்த இலவச டேட்டா, அதாவது அன்லிமிட்டட் டேட்டா கிடச்சிச்சு பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயந்தான் இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதும் இந்த ஐடி செக்டர் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் அத்தனை பேருமே அவ்வளோ யோசிக்கிறதுக்கு பிரதானமான காரணம். என்னை பொறுத்தவரை 2 விஷயம்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அன்லிமிட்டட் டேட்டா. இது 2 தான் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை நிறையா தூரம் உங்க கூட உட்கார்ந்து அரசியல் பேச, உங்க கூட உட்கார்ந்து அரசியல் சண்டை செய்யறதுக்கு ஏதுவா துணையா இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நான் முன்னாடி சொன்னபடி அதை கலைஞரே பண்ணியிருந்தாலும் இப்பெல்லாம் உட்காந்து நன்றி கடன்லாம் செலுத்திக்கிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு என்ன வேற வேலை கிடையாதா? ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டுமா தொடரக்கூடாதா அப்படிங்கிறதான் கேம். தொடரக்கூடாது, தாவேக்காக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் என்ன பஞ்சாயத்து, இதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஓட்டு போடலன்னா உட்காந்து ஏன் இப்படி உட்காந்து அழுகிறீங்க? அதுக்குன்னு உட்காந்து சாபம் விட ஆரம்பிக்கிறீங்க பொதுமக்களை. அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இப்படி கதறாங்களே, ரிசல்ட்டு வந்தால் யார் யாருக்கு சாபம் விடுவாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அப்படிங்கிறது நான் இங்கே சொல்ல வர்ற பிரதானமான விஷயமா இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு வேறு டைமென்ஷன் பார்ப்போமா. கருணாநிதி மட்டும் இல்லைனா உதாரணத்துக்கு திமுக குடும்ப கட்சி ஆயிருக்காது. அதை எதிர்த்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஏன்னா இது குடும்ப கட்சியாக மாறினதுனால தான் அவர் ஆரம்பித்தார். ஊழல் நிறையா நடக்குது அப்படிங்கிறதுனால தான் ஆரம்பித்தார். கலைஞர் பொறுப்பேற்காமல் வேற ஒருத்தர் பொறுப்பேற்றிருந்தால் இது நடந்திருக்காது. இப்போ எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஒரு கைப்பாவே மாறிடுச்சு. ஏன்னா எம்ஜிஆர் இல்லை, ஒரு பக்கம் ஜெயலலிதா அம்மா இல்லை, எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால பாஜக ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருமோ அப்படிங்கிற பயமும் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த எம்ஜிஆர், இந்த திமுக குடும்ப கட்சி இதெல்லாம் போகாமல் இருந்திருந்தா விஜய் என்ன நடிச்சிட்டு இருந்திருப்பார்.
எனக்கு தெரிஞ்ச அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார். சரி, விஜயண்ணாவோட அரசியல் பாதை இப்படி இருந்தாலும் எது தமிழ் தேசியம் தனிநாடு கோரிக்கையா இல்லை என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாமல் சீமானண்ணே ஒரு 15 வருஷமாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அவரும் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யார் தெரியுமா? கலைஞர் அப்படிங்கிற ஒருத்தர். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சரியான வார்த்தையை பயன்படுத்தணும்னா கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தர். அவர் இல்லைன்னா எம்ஜிஆரில் ஆரம்பித்து விஜயண்ணாவில் ஆரம்பித்து சீமானனில் ஆரம்பித்து பாஜக உள்ளவர் ஆரம்பித்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. அந்த ஒத்த மனுஷன் குடும்ப அரசியலை கையில் எடுக்காமல் அரசியல் களத்தில் ஒரு நேர்மையாக தன்னுடைய குடும்பத்தை பின்னாடி வச்சுட்டு எது எது அரசியலுக்கு செய்யணுமோ அதை மட்டும் அவர் செஞ்சிருந்தார்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இப்போ ரெண்டாவது, கருணாநிதி மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஊழல் பண்ணாலும் மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் இங்கே ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் தெரியுமா? அவர் தான். விஞ்ஞான ஊழல் ஆரம்பித்து அவரோட வாழ்க்கையை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஊழல் பண்ணியிருப்பார், ஆனால் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்காது. ஊழல் பண்ணாலும் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் இல்லாமல் ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டது எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி தான். அந்த மனுஷன் பண்ணதை பார்த்து கருணாநிதியே மாட்டல, நம்ம எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற வார்டு கவுன்சிலில் ஆரம்பித்து எம்எல்ஏல ஆரம்பிச்சு எம்பியில் ஆரம்பிச்சு எப்படி ஊழல் பண்ணால் மாட்டோமோ அப்படி ஊழல் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்துக்கும் விதை கருணாநிதி போட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அண்ணா ஆரம்பித்த கட்சியை மீட்க தான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அந்த கட்சி எங்கேயோ போனதுனால தான் அதே திமுகவை, அதாவது அண்ணா உருவாக்கிய திமுகவை மீட்க தான் இளம் திறமையாக இருக்கக்கூடிய தாவேக்கு அங்கே பாடுபட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா யார் தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான், அது கருணாநிதி மட்டும்தான் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. சரி, இதையும் தள்ளி வச்சுருங்களேன். அரசியல்னா வாரிசு உள்ளே வரலாங்க அப்படிங்கிற ஒரு பாணியை உருவாக்கி விட்டு, அதாவது திமுக காரன்ட்ட போயிட்டு தலைமை பண்புனா என்னன்னு கேளுங்களேன், சும்மாத்துக்கு போய் கேளுங்களேன். கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கிறது அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா மட்டும்தான் தலைமைக்கு வர முடியும். அப்போ தலைமை பண்புனா வேற எதுவுமே கிடையாது. அந்த குடும்பத்தில் பிறந்தா தலைமை பண்பு, இல்லைனா இல்லை அப்படிங்கிற ஒரு வாரிசு அரசியலை. ஏன் வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்க்கிறோம்? ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது அப்பா இருக்காரு, பையன் வர்றது வாரிசு அரசியல் கிடையாதுங்க. அப்பா இடத்துக்கு பையனை தாண்டி வேற யாரும் வரவிடாமல் செய்கிறாங்கல்ல, அதுதான் வாரிசு அரசியல். இப்போ உதாரணத்துக்கு திமுகவில் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேற யாராவது அங்கே வர முடியுமா? அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லை ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம் அங்கே இருக்கா? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இவருக்கு அடுத்து இவர் தான் அங்கே வர முடியும், வேற யாராலையும் வர முடியாது. இதனால தான் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த வாரிசு அரசியலை, இது மன்னராட்சி கிடையாது. ஏன்னா மன்னராட்சியில் என்ன பண்ணுவாங்க, மன்னர் இருப்பார், அதுக்கப்புறம் அவரோட பையன் வருவாங்க, அதுக்கப்புறம் அவரோட பையன் வருவாங்க, வேற யாருமே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ வாய்ப்போ அங்கே கிடையவே கிடையாது. இதனால தான் மன்னராட்சியை விரட்டி அடித்தோம். இன்னைக்கு மக்களாட்சியிலையும் வாரிசு அரசியல்லாம் பண்ணலாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் விதை போட்டு ஆரம்பிச்சு விட்டது எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி தான். கருணாநிதி அவர்கள் மேலே தலைமையில் ஆரம்பிச்சார்ல, கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வாரிசு அரசியல் வந்திருக்கும். இப்போ அப்பா வந்து அமைச்சராக இருப்பார், பையன் வந்து எம்பியாக இருப்பார், இல்லை பையன் வந்து அமைச்சராக இருப்பார், இல்லை அப்பா வந்து எம்பியாக இருப்பார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் ஒரு குடும்பத்துக்கு கீழே இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிற குடும்பம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ணுது, மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒவ்வொரு குடும்பம் உருவாகுது. அந்த குடும்பம் தான் அந்த மாவட்டத்தில் நடக்க போகிற பல்வேறு விதமான விஷயத்தை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் யார் காரணகர்த்தா? கருணாநிதி தான். ஸோ கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் அப்படி செஞ்சிருந்தாருன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவர் செஞ்சதோட இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணது நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு தலைவர்னா இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர்னா விமர்சனம் இல்லாமல் இல்லை, அண்ணானா விமர்சனம் இல்லாமல் இல்லை, கலைஞர்னா விமர்சனம் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் மேலே விமர்சனம் மட்டும்தான் நிறையா இருக்கே தவிர அவர் பண்ண நல்லது அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கலாம். அந்த நல்லதை தாண்டி அவர் பண்ண கெட்டது தமிழக மக்களுக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி மேலே ஒரு வெறுப்பே உருவாக்கியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுகவோட பிரதானமான கோல் என்ன தெரியுமா? திமுக வேணாம், திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மட்டும் ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்குன்னா அது அதிமுக மட்டும்தான். அவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மட்டும் பிரதானமானதாக இருக்குது. இந்த இந்தியாவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு மட்டும்தான் எதிர்ப்பு வாக்கு வங்கி பிரதானமானதாக இருக்கும். ஒன்று திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி. இந்த மாதிரி இந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வாக்கு வங்கியாக அந்த மக்கள் மாறுற அளவு இவங்க ஒரு ஆட்சி நடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து இந்த உடன்பிறப்புகள், இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில உடன்பிறப்புகள்லாம் வந்து கருணாநிதி இல்லைனா நாங்கள் வெளிநாட்டுக்கே போயிருக்க மாட்டோம், கருணாநிதி இல்லைனா நாங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டோம், கருணாநிதி இல்லைனா நான் அந்த சட்டை போட்டிருக்க மாட்டேன், கருணாநிதி இல்லைனா இந்த கேமரா கிடச்சிருக்காரு, கருணாநிதி இல்லைனா இந்த மைக்கு கிடச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, எங்கள்கிட்ட ஏன் திணிக்கிறீங்க?
அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், நான் முன்னாடி சொன்னதான் அது அவரோட கடமை, கொண்டாடலாம் முடியாது. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் ஐயா இருக்கார், இவர் பண்ணது சரியா தப்பா, இவரோட அரசியலில் எது கரெக்டு எது தப்புங்கிறத விவாதிக்கிறோம். எங்கள்கிட்ட ஓட்டுரிமை இருக்குது, நாங்கள் ஓட்டு போடுறோம். இதில் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? நாங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அது என்ன மக்களுக்கு சாபம் விடுறது? எனக்கு இந்த அணுகுமுறையும் முதல்ல பிடிக்காது. உங்கள் கட்சி ஜெயிக்கலைன்னா நீங்கள் சரியாக யுக்திகளை வகுக்கலைன்னு அர்த்தம். அதை விட்டு போயிட்டு மக்கள் எல்லாம் தற்கூரிகள், மக்கள் எல்லாம் முட்டாள்கள், மக்கள் ஒரு பெரிய ஆளுமையை விட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை ஏற்க வேண்டியதான் உங்களோட கடமை. மக்களை நீங்கள் திட்ட ஆரம்பித்தாவே நீங்கள் தோக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு 5 நாள் முன்னாடி 6 நாள் முன்னாடியிலேருந்தே இந்த கதறல் இப்படி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 எத்தனை பேருக்கு சாபோட போகிறீங்க, எப்படி வயிறறிஞ்சு கத்த போகிறீங்க அப்படிங்கிறதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, செந்தில்வேல் அவர்கள் உங்களுடைய வாயை கண்ட்ரோலாக வச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு திமுக பிடிக்கலாம், நீங்கள் திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணலாம், எந்த விதமான தப்பும் கிடையாது. திமுக பிடிக்கல, திமுக வேணான்னு நினைக்கிறவனை சோறு திங்க லாய்க்கா, நீ வந்து இது பண்ண லாய்க்கா, நீ வந்து அது பண்ண லாய்க்கான்னு சொல்லி இந்த பண்ணையார்த்தன அரசியலை மீண்டும் இந்த தமிழக மண்ணில் விதைக்காதீங்க. இதுக்கு எதிராக தான் நாங்கள் கடுமையாக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.